ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்விட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. போன வீடியோல சொன்ன மாதிரி தான் ஹப்ன்றது வந்து என்னன்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா, அந்த நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பிகாஸ் ஹப்ன்றது ஒரு நான் இன்டெலிஜென்ட் டிவைஸ். பட் ஸ்விட்ச்ன்றது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஓகே, இப்போ நாம வந்து ஒரு பர்சன் ஏபி சேர்த்தாங்கன்னா, பர்சன் ஏ வந்து பர்சன் சிக்கு வந்து ஒரு டேட்டா வந்து சேர்த்தாங்கன்னா, அப்போ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக பர்சன் ஏ கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டு அண்ட் பர்சன் சிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஸ்விட்சை வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் நம்ம சொல்றோம். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிகல் செஷன் போயிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ரவுட்டர்ஸ் இருக்கு, ஸ்விட்சஸ் இருக்கு அண்ட் ஹப் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் கிளிக் பண்ணிட்டு இந்த பிடி ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு அண்ட் இப்போ நமக்கு டிவைஸ் வேணும். ஸோ பிசி ஒன் அண்ட் பிசி டூ அண்ட் பிசி த்ரீ. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரே நெட்வொர்க்ல வரணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு ஒயர் கனெக்ஷன் வேணும். ஸோ இதில் ஒரு ஒரு ஒயருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆட்டோமேட் ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் ஆரஞ்சு கலராக இருக்கும். பட் இந்த ஆரஞ்சு கலராக இருக்கிறது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நமக்கு கிரீன் கலராக மாறிடும். ஓகேங்களா? அது எதுக்காக வந்து நடக்குதுன்னா, இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒரு பெர்சன் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிராது. கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எங்கிருந்து வரீங்க? ஸோ அவங்கள பத்தி சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்கிக்குவோம். கரெக்ட்டா? அதே மாரி இந்த ஸ்விட்சுக்கும், இந்த டிவைஸ்க்கும் நடுவுல வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆரஞ்சு வந்து கிரீனா மாறிடுச்சு. இங்க கிரீனா மாறிடுச்சு. ஃபைனலா எங்ககிட்ட என்ன நடந்துச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஸ்விட்சுக்கும் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது 2த்துக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஸோ அவங்க டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா, இப்ப நம்ம ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்றோம்னா, அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் என்ன பண்ணிருக்கு, இது வந்து பிசி1, இது வந்து பிசி2 அண்ட் இது வந்து பிசி3ன்ட்டு இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி ஒரு டேட்டா மாரி இதுகிட்ட இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணணும்னா, இங்கிருந்து அது அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இப்ப நமக்கு பிசி இருக்கு அண்ட் ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டிவைஸ்க்கும் நம்ம ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணணும். ஏன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி இப்ப இந்த டிவைஸ் வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். கரெக்ட்டா? ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இட்ஸ் டிஜிட்டல் அட்ரஸ். ஸோ டிஜிட்டல் அட்ரஸ் இல்லாம நம்மளால வந்து ப்ராப்பரான கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் மேக் பண்ணதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ இத எப்படி பண்ணேன்னா, ஆஸ் யூசுவல் சேம் மெத்தட் தான். இந்த பீஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே டெஸ்க்டாப்குள்ள போங்க. அண்ட் நீங்க ஐபி கான்ஃபிகரேஷன் இப்போ ஓகேவா? இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸ் என்ன வேணுமோ அத நம்ம செட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.0 அண்ட் 1 நம்ம வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளிக் பண்ணிட்டு என்டர் குடுத்தோம்னா நமக்கு வந்து செப்பரேட் மாஸ்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாரி இதுக்கும் குடுக்கலாம். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 10.0.0.3 குடுத்து என்டர் குடுக்குறேன். அது ஃபைனலா எடுத்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, இருக்கிற இந்த 3 டிவைஸ்க்கு நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் குடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மூலமா டேட்டா வந்து நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி செக் பண்ணோம், இந்த சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டு, இந்த டேட்டா வந்து இங்கிருந்து இதுக்கு நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம செக் பண்ணோம். கரெக்ட்டா? பட் இப்ப வந்து நம்ம ரியல் டைம்ல எப்படி ஒர்க் ஆகுது, இத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் வந்து பிசி2. இதோட ஐபி அட்ரஸ் வந்து என்ன? 10.0.0.4 கரெக்ட்டா? அப்ப இதோடது வந்து 0.3 அண்ட் இது வந்து 0.2. இப்போ இந்த பிசி1 வந்து பிசி2 கூட பிசி3 கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அத எப்படி பண்ணலாம்னா, இத கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா? இத வந்து கிளிக் பண்ணா, இங்கிருந்து நம்ம பிங்ன்னு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிங் குடுத்துட்டு நம்ம ஐபி அட்ரஸ் குடுத்தோம்னா, ஒரு டிவைஸ் வந்து லைவா இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் லைவா இருந்துச்சுன்னா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம், பிங் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிங் 10.0.0.4 ஓகேவா? ஏன்னா இப்ப இதோட ஐபி அட்ரஸ் வந்து 2 அண்ட் இதோடது வந்து 3 அண்ட் இந்த லாஸ்ட்ல இருக்குன்னா இதோட வந்து 4. அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த பீஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கிற பீஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண போது நான் என்டர் குடுக்குறேன். என்டர் பண்ண உடனே நமக்கு வந்து 3 பேக்கெட்ஸ் வரும். ஓகே, நமக்கு வந்து 4 பேக்கெட்ஸ்லயும் வந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்றது நமக்கு 3 பேக்கெட்ஸ் மட்டும் தான் வரும். ஒரு பேக்கெட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஃபெயில் ஆகும்.
ஓகேங்களா? சம் சினரியோஸ் வந்து அப்படி ஃபெயில் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த பீஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பின் 10.0.0.3 குடுத்து செக் பண்றேன். ஓகே. நமக்கு வந்து அகைன் இந்த பிசிக்கலி கம்யூனிகேட் ஆகுது. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, அந்த பிசிலருந்து இந்த பிசி கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட். இத கிளிக் பண்ணிட்டு, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அண்ட் தென் பிங் 10.0.0.2 குடுத்து என்டர் குடுக்குறேன். கம்யூனிகேட் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. பிங் 10.0.0.4 குடுக்குறேன். ஓகே. நமக்கு வந்து ரிப்ளையும் வந்துருச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்விட்ச் மூலியமா ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரவுட்டர்ல வந்து எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.